கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். 89வது சங்கீதம், அதனுடைய 17வது வசனம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். முற்பிதாக்களை குறித்ததான காரியங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. சொல்லும்போது அதிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், நீரே அவர்களுடைய பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். யூ ஆர் த க்ளோரி ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த். அவர்களுடைய பலத்தின் மகிமை நீர்தான் ஆண்டவரே. நமக்கு தெரியும் சிம்சோன் எவ்வளவு பலமுள்ளவனாக இருந்தான் என்று. தன்னுடைய பாதையிலே தனக்கு எதிராய் வந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை பீறி போடுவது போல அவன் பீறி போட்டதை நாம் வாசிக்கிறோம். அந்த பலன் எப்படி அவனுக்கு கிடைத்தது? எங்கிருந்து அந்த பலன் அவனுக்கு உண்டானது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அருளின பலத்தினாலே அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை பீறி போடுவது போல அவன் பீறி போட்டதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் சிம்சோனில் சிங்கத்தை மேற்கொள்ளுகிற பலன் வெளிப்பட்டது. அந்த பலன் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவ ஆவியானவரால். இதை தான் தேவ பிள்ளைகள் பாடினார்கள், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். ஆமென். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் நடந்தது. எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் செய்யக்கூடாத, செய்ய முடியாத காரியங்களை தேவ பிள்ளைகளை கொண்டு தேவன் நடப்பித்தார். அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கான முழு காரணர் யார் என்றால் நம் தேவாதி தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கோலியாத்தை தாவீதாலே வீழ்த்த முடிந்தது. கோலியாத்தை கண்டு சவுலும் எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் தாவீது அவனை எளிதாய் வீழ்த்தினான். கோலியாத்தை வீழ்த்துகிற பலம் தாவீதின் இடத்தில் வெளிப்பட்டது. எதன் பிற்பாடு அது வெளிப்பட்டது? தாவீதின் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு பிற்பாடு. கர்த்தரே எல்லா தேவ பிள்ளைகளுடைய பலத்தின் மகிமையாக இருக்கிறார். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், உங்களை கொண்டு தேவன் எதையாவது நடப்பித்தார், உங்கள் மூலமாய் நல்ல கிரியைகள், அதிசயமான காரியங்கள், ஆமென், எந்த ஒரு மற்ற மனிதர்கள் செய்யாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்விப்பாரானால் அதனுடைய மகிமையை ஒரு நாளும் நீங்கள் எடுக்காதிருங்கள். அவரால் நான் இதை செய்தேன் என்று சொல்லி அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். பவுல் அதை தான் சொல்லுகிறார். பவுலை குறித்து வல்லுநர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் இப்படி எழுதுகிறார்கள், செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று. அந்த பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டென்று. தன்னுடைய பலத்தின் மகிமையை பவுல் கிறிஸ்துவுக்கு தான் கொடுத்தான். என்னுடைய பலன் என்று அந்த கிரெடிட்டை அவன் எடுக்கவில்லை, அவரே என்னை கொண்டு செய்வித்தார். கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று. அந்த மகிமையை, அந்த கிரெடிட்டை பவுல் தேவனுக்கு தான் கொடுக்கிறான். காரணம், தேவனே அவர்களுடைய பலத்தின் மகிமையாக இருக்கிறார். அதுபோல தான் நம்முடைய பலத்தின் மகிமை கிறிஸ்துவே. நம்மில் ஏதாவது ஒரு கிரியை வெளிப்படுமானால், நம்மை கொண்டு தேவன் எதையாவது ஒன்றை நடப்பிப்பாரானால், நான் செய்தேன், நான் தான் இதை நடப்பித்தேன் என்று ஒரு நாளும் பெருமை கொள்ளாமல் அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள், தேவனுக்கு செலுத்துங்கள். இதனுடைய முழு கிரெடிட்டும்
அவருக்கு தான் என்று சொல்லி அந்த இடத்துல கிறிஸ்துவை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது இன்னும் பலத்தின் மேல் பலன் தந்து இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நம்முடைய பலத்தின் மகிமை இயேசுவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, அப்பா, எந்த பலவீனனையும் பலப்படுத்தி பயன்படுத்த உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்பா, முற்பிதாக்களின் பலத்தின் மகிமையாய் நீர் இருந்தது போல எங்கள் பலத்தின் மகிமையாகவும் நீரே இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களில் வெளிப்படுத்துகிற காரியங்கள், எங்கள் மூலமாய் நடப்பிக்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மகிமை நாங்கள் உமக்கே தர, உமக்கே ஆண்டவரை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீரே இதை செய்தீர் என்று என்றென்று உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் இதை சொல்லி உம்மை துதிப்பார்களாக. நீரே எங்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். கிருபை, சத்தியம், சமாதானம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.